தான் கை தூக்குனாங்க. Only 2 lifted their hands. அப்போ உங்களுக்கு புரியலன்னு சொல்லி நான் திருப்பியும் கேட்டேன். I thought you could not have understood it, and so I repeated the question. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, ஆனா கை தூக்க முடியல. You understood it very clearly, but you are unable to put up your hands. அதோட அர்த்தம் என்னன்னா, யார்கிட்டயோ உங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு இருக்கு, பேச முடியல, அது அவங்கள பார்த்தா துக்கம் வருது, வைராக்கியம் வருது, விரோதம் வருது, யார் மேலே கோபமா இருக்கிறீங்க, அதான் அர்த்தம். It means against someone in your life you have some bitterness, you are angry over them, you couldn't see their face, you couldn't talk to them. அப்ப போன வாரத்துடைய செய்தி அதுதானே, சமாதானம் சொல்லி. The last week's message was about peace. அதனால அதை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புறேன். So I'm going to say some few points about peace. ஒரு வசனத்தை வாசிப்போம். Let's read a verse. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். Ephesians chapter 4 and verse 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல, like for Christ's sake God has forgiven you. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Forgive one another. பாருங்க, ஆண்டவர் நம்மை மன்னிச்சிருக்கிறார். God has forgiven us. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. But there is a condition in that. எப்படி மன்னிச்சிருக்கிறாரு? How has he forgiven us? சொல்லுங்க, எப்படி மன்னிச்சிருக்கிறாரு சொல்லுங்க. நீங்க பதில் சொன்னாதான் அடுத்த சென்டென்ஸ் போவேன் நான். You have to give an answer for this. எப்படி? கிறிஸ்துவுக்குள் மன்னிச்சிருக்கிறார், அதான் கண்டிஷன். The condition is that he has forgiven us for Christ's sake. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம், just for Christ's sake he has forgiven us. அது அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் மன்னிக்க கூடாது. நம்ம பண்ற குழப்படினால, நம்ம பண்ற தப்பெல்லாம் மன்னிக்க கூடாது. In other words, it means for all the mistakes or all the sins we commit, he should not have forgiven us. ஆனா இயேசு கீழே போய் நம் சார்பாக ரத்தம் சிந்தினதுனால, அந்த பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்க்கும்போது அந்த மரணத்து நிமித்தம், சரி, அந்த மரணம் தான் அவருடைய கோபத்தை ஆற்றுகிறது, சரி உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றேன். But for Christ's sake, who came down from heaven, who died on the cross and shed his blood, looking at him on the cross, he will say, okay, I will forgive you for Christ's sake. அப்போ தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறது இயேசுடைய சிலுவை மரணம் தான். That which carouses the anger of God is the death of Christ. அப்போ கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதல் நிமித்தம் பிதாவாகிய தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். Because of the shedding of blood of Lord Jesus Christ, God the Father has forgiven us. இப்போ அந்த இயேசு என்ன சொல்றாரு? But what does Jesus Christ say to us? நான் செத்ததுனால தான், நான் ரத்தம் சிந்தினதுனால தான் பிதா உங்களை மன்னிச்சிருக்கிறார். Because I have died and I have shed blood for you, Father God has forgiven you. இப்ப நான் சொல்றேன், நீங்க மற்றவங்களை மன்னியுங்க. So I say to you, forgive one another. இப்படி அவர் சொன்ன பிறகு, after he is saying this, அதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன், I will not forgive anyone, அப்படின்னு சொன்னா, and if you say like that, நம்ம கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிறோம். which means we are outside Christ. அந்த கிறிஸ்துவுக்கு வெளியில போனாலே ஆபத்து, மன்னிப்பு கேன்சல், நமக்கு வந்த மன்னிப்பு கேன்சல் ஆயிடும். If we go outside Christ, all the forgiveness which you have already received will be cancelled and we will be in danger. பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்கு. We have proof in Bible for that. ஆண்டவர் நம்மை மன்னிச்சிருக்கிறார். The Lord has forgiven us. நாம் மற்றவர்களுடைய தவறுகளை மன்னிக்காவிட்டால், if we do not forgive the mistakes of others, நம்முடைய மன்னிப்பு கேன்சல் ஆகும். our forgiveness will get cancelled. அப்ப யோசிப்போம், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி, ஆனா அந்த கேன்சல் பண்ணிட்டார். அது நமக்கு தெரியாது. போய் நரகத்துக்கு போகும்போது தான் தெரியும், ஐயோ ஏமாந்துட்டேன். We might think he has already forgiven and he is not going to look back to it, but if we do not forgive others, that will be cancelled and we will not know it right now. Once we land up in hell, we know that. நம்முடைய மன்னிப்பு கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்ல போறார். நீ மன்னிக்கல, அதனால நானும் மன்னிப்பேன், நாம திருப்பி வாபஸ் வாங்கிட்டேன் நான். The Lord is not going to tell you that he has cancelled our forgiveness, but he will it will happen automatically because you have not forgiven, your forgiveness is cancelled. மன்னிக்காம இருக்கிறது எவ்வளவு டேஞ்சரஸ். So it is very dangerous that we do not forgive others. நாம் மன்னிக்காம இருக்கிறது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அது எப்படி மன்னிக்க முடியும் அப்படி நியாயம் பேசலாம். We can justify saying they have committed this and that, so how can I forgive them? அப்படி நியாயம் பேச அந்த 10 காரணங்களை சொல்லுகிறோம் இல்லையா?
We might give some 10 reasons for அந்த- not forgiving. அந்த 10 காரணங்களின் நிமித்தம் கண்டிப்பா அப்படி நமக்கு விரோதமாய் தீமை செய்தவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க போறாங்க. ஆண்டவர் அந்த 10 கேள்வி ஆண்டவர் அவங்ககிட்டயே கேட்க போறார். But for that 10 reasons, God is going to ask an account of those people who have committed something against us. ஒருவேளை அவங்க ஜீவியத்தை சரிப்படுத்தாவிட்டால் நரகத்துக்கு போவாங்க. Perhaps if they do not correct themselves for all that reasons which God himself is going to ask them, then they will land up in hell. ஆனால் அந்த 10 காரணங்களை சொல்லி நாம் மன்னிக்காவிட்டால் அவங்க போன அதே நரகத்துக்கு நாமும் போறோம். அப்ப என்ன வித்தியாசம்? But for the very same 10 reasons, if we do not forgive them, we will also land up in hell. அப்ப அந்த 10 காரணம் அவங்கள சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நாமும் பண்ணிட்டோம் அதனால நரகத்துக்கு போயிட்டோம். அப்ப என்ன வித்தியாசம்? என்ன ஆர்குமெண்டே இல்லையாங்க. There is no argument whatsoever, because for the same 10 reasons they will land up in hell and we will also go there. மன்னிக்காமல் போனால் If we do not forgive, அவங்க 1000 தப்பு பண்ணா கூட ஆண்டவர் சொல்ற மன்னிக்கணும். அப்படி மன்னிக்காமல் போனா அது நமக்கு பிரச்சனையா மாறும். அந்த மன்னிக்காம இருக்கிற சுபாவம் நமக்கு விரோதமான ஒரு காரியமா மாறும். and if we do not forgive, even if they commit 1,000 mistakes, that will come against us and we cannot go to heaven. அந்த எபிரியர் 12ஆம் அதிகாரத்துல Hebrews chapter 12. யாதொரு கசப்பான வேறு தோன்றாதபடிக்கு அப்படின்னு சொல்லி அந்த எத்தனாவது வசனம்? 14 15. எபிரியர் 12ஆம் அதிகாரம் 15. 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் கலக்கம் உண்டாக்குகிறதினால். ஆனா தமிழ்ல யாருக்கு கலக்கம்? Who is being troubled here? இங்கிலீஷ்ல they by trouble you அப்படின்னு இருக்கு. அதாவது யாருக்கு கசப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் கலக்கம். Those who have the bitterness, they have this trouble. அதை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. மற்றவங்களும் கலங்கி போவாங்க, அதை பற்றி சந்தேகம் இல்லை. உங்களை கலக்கிறவன் கலங்கி போவான். ஆனா அந்த கலக்கிறவனை நாம் மன்னிக்காவிட்டால் நமக்கும் கலக்கம் தான். All those who trouble us, they will also be troubled. They might go to hell. But if we do not forgive them, we will also be in trouble. அதாவது இந்த கசப்பு என்று சொல்லுகிற அது ஒரு பிசாசு. When we say bitterness, it is a devil. அது உங்களுக்குள்ள மன்னிக்கவே விடாது. அது காரணங்களை சொல்லி அது சொல்லி இது சொல்லி அதை நீங்க அதட்டணும். இயேசுவின் நாமத்தில் ஆவியை கட்டுகிறேன் அது விரட்டணும், அது விடக்கூடாது சும்மா. This devil will not allow you to forgive anyone and will give so many excuses why you shouldn't forgive, but we need to bind this demon in the name of Jesus and cast it away. காரணம் சொல்லி பல சாக்கு போக்குல சொல்லி கசப்ப வச்சு அது நரகத்துக்கு கொண்டு போயிடும். Giving many reasons and having bitterness arising in us, it will make sure that we land up in hell. சிலருக்கு கசப்புன்னு சொன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். For some people the taste of bitterness is very sweet for them. ஒரு சுகர் பேஷண்ட்டை பார்த்த ஒரு நாள். I met a diabetic patient. ஹை சுகர். He has a very high level of sugar. அவர் ஃபெய்த் ஹோம்ல தங்கிட்டு இருந்தார். He used to stay at the faith home. அவர் சொல்றாரு திக்கா ஒரு பெரிய கிளாஸ் பாவக்காய் ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்ல. திக்கா வேணுமா பாவக்காய் ஜூஸ்? He want a concentrated bitter gourd juice. அப்போ அவரால் அது குடிக்க முடியுது. ஈஸியா நான் ஈஸியா குடிச்சிருவேன் பாவக்காய் ஜூஸ். திக்கா குடிச்ச பிறகு இப்ப தெம்பா இருக்கு அப்படின்னு. He could very easily drink that juice of bitter gourd and he says I am feeling very healthy now. அப்ப சிலருக்கு அந்த கசப்பு அந்த ஆளை பற்றி பேசிட்டே இருக்கிறது, யோசிச்சே இருக்கிற, அழுதுட்டே இருக்கு, அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அவங்களுக்கு பொழுதுபோக்கு. For some people it is a time pass looking at other people being in bitterness, sorrow and weeping all the time. அப்போ நம்ம சீக்கிரமா நமக்குள்ள இருக்கிற பகையை நாம் விட்டு விடாவிட்டால் அது நம்மை புதிய பூமி கூட போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். If very soon we do not leave the character of hatredness towards others, we will not even go to the new earth, but we will go to hell. ஆனா இப்பொழுது சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். I am going to say about some few circumstances. நீங்க சொல்வீங்க நான் போய் மன்னிப்பு கேட்டேன், அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்யறது? You might say that I went to ask forgiveness but they are not ready to forgive. What can I do for that? அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். Do not worry about that. உங்களுடைய சைடுல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, போய் தாழ்த்திட்டீங்க, மன்னிப்பு கேட்டுட்டீங்க, மன்னிச்சிட்டீங்க. அவங்க பேசலது அது அவங்க பாடு. உங்களுடைய சைடுல அவங்க எப்ப வந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இருந்துக்கோங்க, அது போதும். On your side you should be very clear. You should be ready to accept when they come
when you ask for forgiveness, you have to clear your path. நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்க, You went and asked forgiveness. அவங்க மன்னிக்கல. They are not ready to forgive. ஓ வேலையை பார்த்துட்டு போ, வராத என்கிட்ட They said, get lost, do not come to me. அப்படின்னு சொல்றாங்க. They are telling like this to you. ஒரு 2 மாசம் கழிச்சிட்டு அவங்களே உணர்த்தப்பட்டானே, சாரி. After 2 months, they might be pricked in their heart. They will come and say sorry. அன்னைக்கு கேட்கும்போது நீ என்ன பெரிய ஆள் மாதிரி பேசுன, மன்னிக்க முடியாது, நீ போ அப்படி நம்ம அந்த திருப்பி பேசக்கூடாது. அப்ப மன்னிக்கிறோம் ரெடியா இருக்கும். After once forgiving, we should not say, on the day when I came to ask you forgiveness, you said get lost. உண்மையான மன்னிப்பு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு எப்போ வந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கணும். A true forgiveness is after we once forgiving, we should be ready to accept at whatever time they come to you. ரெண்டாவது, Secondly, நீங்க வாலிபர்கள் தானே, you are all young people. உங்களை சில வாலிபர்கள் மாம்சீகமா அணுக பார்ப்பாங்க. Some young people will try to approach you carnally. ஆப்போசிட் செக்ஸ்ல இருந்து வரலாம், சில நேரத்துல சேம் செக்ஸ்ல இருந்து வரலாம். They might be of the same gender or of the opposite gender. அப்போ அப்படிப்பட்ட நேரத்துல நாம் ஓடணும். At that time we need to flee away. நமக்கு அது 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 சில நேரத்துல நமக்கு பிடிக்காது. At times we do not like it. சில நாட்கள் முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை எனக்கு SMS அனுப்பிச்சிட்டே இருக்கிறா. A few days before, a young girl, she used to send me an SMS. அவ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா. She's traveling by a train. There's a man sitting next to me. There is a man sitting next to me. He's trying to talk to me. He's also trying to talk to me. He looks like a wild buffalo. காட்டு எருமை போல் பார்க்க இருக்கிறான். He looks like a wild buffalo. Why is he doing this like this? I do not know why he is doing like this. Please rebuke him in Jesus name. For my sake, please rebuke him in Jesus name. அப்ப அவர் பேச ட்ரை பண்றாராம். He is trying to talk to her. வைல்ட் பஃபலோ மாதிரி இருக்கிறதுனால பிடிக்கல, வேற மாதிரி இருந்தா அப்போ அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம்? What will we do at such circumstances? அது வைல்ட் பஃபலோ யாரா இருந்தாலும் பாவத்துக்கு நாம் விரோதிகளா இருக்கணும், ஆனா ஆளை பகைக்க கூடாது. We should whether the person is like a wild buffalo, that is not a matter. We should not hate people, but we should hate sin. அதாவது அந்த ஆள் முகத்திலே பார்க்க கூடாது, அவர் கிட்டே போக கூடாது, விலகி ஓடணும், ஆனா ஆளை பகைக்க கூடாது. We should not look at his face, we should not go near to him, but we should not hate the person. இன்னொரு சூழ்நிலை, there is another circumstance. ஒரு ஆளை ரொம்ப பிடிக்கும். We like a particular person. இருதய மாம்சத்தின்படி அணுகும்படியாக வகை தேடுகிறது. The heart is trying to approach him carnally. அவங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், பேசக்கூடாது. For sure we need to avoid them. ஆனா அது பகை கிடையாது. And that is never wrong. அது பரிசுத்தத்தினுடைய எல்லை அது. And that is a boundary for holiness. அதனால அதுவும் தவறு அல்ல. Even that is not wrong. அப்படி ஒரு எல்லை வைக்கிறது, பேசாம இருக்கிறது, அது தப்பு கிடையாது. To have a boundary like that, not to speak to a particular person, that is very good. நம்ம தானே எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லிட்டு போய் பேச போக கூடாது, அது பாவமா மாறும். And saying that we should love every person, if we go to approach such a person, then that will become sin. ஆகையால் இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருந்து எல்லாரையும் நேசிக்க பழகணும். In this particular aspect we need to be very careful, and then we have to learn to love others. நம்முடைய அன்பு, நம்முடைய சமாதானம் தெய்வீகமானதா இருக்கணும். Our love and our peace should be divine. ஒரு நாள் ஒரு ரெண்டு லேடிஸ் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. Once two ladies, they had an argument. ஒரு லேடி சொல்றாங்க ஓரின சேர்க்கை தப்பு. One lady says homosexuality is wrong. Homosexuality is wrong. அடுத்த லேடி சொல்றார் யார் சொன்னது தப்புன்னு, பைபிள் அப்படி எல்லாம் எழுதல, நீ தான் சொல்ற. Another lady says, who said that is wrong, because that is not mentioned in Bible. பைபிள்ல சொல்றது லவ் ஒன் another, ஒரு நேசியுங்கள், அது ஆணோ பெண்ணோ எப்படி நேசிக்கலாம். Bible says love one another, let it be a male or a female. அப்போ அந்த முதல் அம்மா கொஞ்சம் வயசானவங்க சொல்றாங்க, இல்ல பைபிள்ல சொல்லி இருக்கு, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ஆணை நேசிக்க கூடாது, தவறான அன்பு வைக்க கூடாது, ஓரின சேர்க்கை தப்புன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. But the old lady, she argued back saying, according to Romans chapter 1, a man should not love a man and a woman should not love a man, that is wrong according to the scriptures. அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய கோபம் வரும். Upon them the wrath of God will come.
அப்ப அந்த ரெண்டாவது அம்மா வாலிப பிள்ளை தான், நீ உன் மேலதான் தேவ கோபம் வரும். The second girl, who's a young girl, she said to the old woman, the wrath of God will come upon you. பாருங்க எவ்வளவு அறியாமைனால ஜனங்க கெட்டு போறாங்க. பைபிள்ல என்ன எழுதி இருக்கு என்ன எழுதலன்னு சொல்லி தெரியல. Because of ignorance people go defiled. They do not know what is written in scriptures and what is not. அப்படி தவறான உறவு பரவாயில்லையா, அது சரியா? Such a wrong relationship is certainly wrong. உலகம் அப்படி கெட்டு போய் கொண்டிருக்கிறது. The world is getting defiled in such a manner. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் முறைக்கேற்ற ஒரு சமாதானத்தை தர வேண்டும். The Lord should give us all a peace according to the scriptures. நமக்குள்ள இருக்கிற கசப்பு வைராக்கியத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். The Lord should remove all the bitterness and jealousy in our life. என்னுடைய தகப்பன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, My father, before getting saved அவருடைய கல்யாணத்துக்கு முன்னாடி and before his marriage, அவரும் அவருடைய அக்காவும் 12 வருஷம் பேசல. he and his sister, they never spoke to one another for 12 long years. 12 years ஒரே வீட்ல இருந்து பேசல. They were both in the same house, but they never spoke with each other for 12 years. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு பேச ஆரம்பித்தார். But after being saved, they started speaking to one another. கசப்பு ஒரு பிசாசு. Bitterness is a devil. அது எல்லா வீடுகளை விட்டு போக வேண்டும். It should depart from all the houses. கர்த்தர் நமக்கு பரிசுத்த அன்பை, பரிசுத்த சமாதானத்தை தர வேண்டும். The Lord should give us a holy love and holy peace. அது வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துங்கள். Those who say, I need this, please put up your hands in the presence of God. வீட்டில் உள்ள எல்லாரையும் நேசிக்க, to love all the people in my family, நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிக்க, and to also love those who hate us, ஆனாலும் நம்முடைய எல்லைகளை காத்துக்கொள்ள, but still to put ourselves into a boundary, மாம்சத்தில் விழாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள, that we should not fall for any carnal lust. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய The வேண்டும். Lord should help us. நன்றாய் கரங்களை உயர்த்துங்கள். Let us lift up our hands. கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துங்கள். Let us lift up our hands in the presence of God. சமாதானம் பண்ணக்கூடிய வல்லமை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say, I need a power to make peace, put up your மன்னிக்கிற hands. ஆவி வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say, I need a spirit of forgiveness, please put up your hands. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Sometime let's praise God. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கிருபை பெருக போகிறது. When you are praising God, the grace will abound. மன்னிக்க கூடிய ஒரு உள்ளத்தை கர்த்தர் தருவார். The Lord will give us a heart to forgive. கசப்பின் ஆவியை கர்த்தர் அகற்றுவார். The Lord will remove the spirit of bitterness. கொஞ்ச நேரம், ஒரு நிமிடம் சத்தமாய் ஸ்தோத்திரம் For பண்ணுவோம். 1 minute let us praise louder. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை அடக்க வேண்டாம். With a louder voice. அந்த பிசாசை விரட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let us rebuke that demon and இயேசுவை நேசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. loving Jesus let us praise. நம்மை மன்னித்த இயேசுவை உயர்த்தி ஸ்தோத்திரம் Let பண்ணுங்க. us exalt the Jesus who forgive us, let us praise. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தரே, காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. சுத்திகரியும் இயேசுவே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அந்த கசப்பு என்கிற பேரே இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒருவரை ஒருவர் பரிசுத்த அன்பினால் நேசித்து எங்களுடைய எல்லைகளை நாங்கள் நன்றாக வைத்து கிறிஸ்துவின் அன்பில் இசைவினைப்பாய் கட்டப்படுகிற ஒரு நகரமாய் மாறும்படியாக எல்லா வாலிபர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் மத்தியில் இருக்கிற சண்டைகள், கசப்பு, பகை, பேசாமல் இருப்பது எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய அன்பில் வளர உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.